நல்லவர். ஆமென். God is so good. God is too good. God is always good. நம்ம நினைக்கிறோம் சில 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 சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சபடி இல்லை. நான் யோசிச்சேன் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு, பட் ஆனா அந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு. சில நெகட்டிவா நடந்துருச்சு, சில டிசாஸ்டர்ஸ் கூட நடந்துருச்சு. அப்படிப்பட்ட டிசாஸ்டர்ஸான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நான் என்னை காத்துக்கொள்றது, எப்படி நான் ஹேண்டில் பண்ணி அதில் மூவ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை நான் நெருங்கிறது? ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். த புக் ஆஃப் ஜோப் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ஃபேக்ட் ஜோப் புக் பார்த்தீங்கன்னா எல்லா புக்லயும் அது வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மேபி யாக்கோப் இருந்த காலங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர் இஸ்ரவேல், அதாவது பேட்ரியாட்சஸ் சொல்லுவாங்களே, ஆபிரகாம், ஐசக் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு கூட ஒரு சரித்திரபூர்வமா சொல்றாங்க. சோ அவர் வந்து இல்ல, அவர் வந்து எப்படின்னு இந்த டீமான், ஐ மீன் எப்படின்னா ஏதோமியர்கள்லாம் வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சோ அப்படின்னா மேபி அவர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 400 வருஷம் அடிமைத்தனப்பட்டிருந்த பொழுது இந்த பக்கம் யோபு பெரிய ஒரு செழிப்பான செல்வந்தரா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. However, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஜோப் வாஸ் நாட் an Israelite. ஓகே, சோ ஒரு இஸ்ரவேல் எல்லாம் ஒரு புறஜாதி, உங்களையும் என்னையும் மாதிரி தான். அப்போ அவன் காலையில எந்திரிச்சு என்ன செஞ்சாரு? கடவுளுக்கு பயபக்தியா தேவ சமூகத்துக்கு போறது என்ன ஒரு நல்ல ஹேபிட் அவருக்கு. ஒரு he has a good habit டெவலப் பண்ணிக்கிறது. அதனால இந்த மார்னிங் டிவோஷன்ஸ்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பயுமே we have to give preference to oneness and prayer. புதிய ஏற்பாடு காலத்துல எப்பயுமே என்ன செய்வாங்க? சீஷர்களால் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்பார்கள். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஒருத்தர் 10 பேரை தோத்துறான், ஒருத்தர் 100 பேரை தோத்துறாங்க. அப்ப 10 பேர் சேர்றோம், 100 பேர் சேர்றோம்னா எத்தனை லட்சம் பிசாசுகளை நம்ம துரத்த முடியும்? ஆமே. எனவேதான் இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க தனியா ஜெபிச்சு ஒரு 50 பிசாசு 100 பிசாசு ஓடுறதுக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது லட்சக்கணக்கான பிசாசுகள் சிதறி ஓடும் நம்முடைய லைஃப்ல இருந்து. ஆமே. தேவன் அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார். God loves the oneness in the prayer. ஆமே. So oneness எப்படி வரும்? எல்லாத்துக்கும் ஒரே சிந்தை அப்படின்னு என்ன? கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு கிறிஸ்துவ நமக்கு சென்டரா நம்ம மாற்றும் பொழுது, who is the center of this prayer? நம்முடைய ஜெபத்துல யாரு நடுவுல மகிமைப்படுறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் நாம் நோக்கி பார்க்கிற பொழுது அந்த ஒன்னஸ் நமக்கு உண்டாகிறது. அவருடைய கரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒன்னஸ் நமக்கு உண்டாகிறது. அதே போல நான் மட்டும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும்னு நான் விரும்பல, என் கூட ஜபிக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆமே. அதுதான் நம்மளுடைய எண்ணம். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் மட்டும் ப்ரேயர் பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. ஒன்னஸா ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் நீங்க தொட்டு மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்னஸான ப்ரேயர். இந்த யோபு தனிப்பட்ட முறையில நல்லா ஜெபிக்கிற ஆள் தான். ஓகேவா? தனிப்பட்ட முறையில நல்ல ப்ரேயர் பண்றவர். பட் ஆனா என்னன்னா, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுகிற ஒரு பழக்கம் இல்லாதவராய் காணப்பட்டிருக்கிறார். அதனாலதான் கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னோட சிநேகிதர்களுக்காக நீ வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரோட பேசி இருக்கிறாரு. அப்புறம் உடனே என்ன பண்றாரு யோபு? தன்னுடைய சிநேகிதர்களுக்காக எல்லாம் வேண்டிக்கிறாரு. வேண்டின உடனேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோபுடைய சிறையிருப்பு எல்லாம் திரும்ப ஆரம்பித்தது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அப்ப அந்த பிரச்சனையும் ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையா இருக்கும். எஸ், இன்னைக்கு போராட்டம், புயல் பயங்கரமா அடிக்குது. யோபுக்கு வந்த புயல் நமக்கு யாருக்கும் வரலன்னு தான் சொல்லணும் இல்லையா? யோபு பாருங்க, ஒரே நாள்ல இருந்த எல்லாத்தையும் இழந்தார்ல. பயங்கரமா சாத்தான் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தான். ஆண்டவர் அதாவது ஏதாவது நடக்குதுன்னா ஆண்டவரோட எல்லையை மீறி எதுவும் போகாது. ஆண்டவருடைய எல்லைக்குள்ளதான் நடக்குதுங்கிறத நம்மளுடைய விசுவாசம். ஆமே. ஆண்டவரோட அனுமதி இல்லாம சாத்தான் என்னுடைய முடியை கூட தொட முடியாது. என்னுடைய முடி, உங்களுடைய முடி, தலையில இருக்கிற ஒரு முடியை கூட ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்காம தொட முடியாது. எனக்கு தெரிஞ்சு டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லி இருக்கிறாரு, அந்த பயங்கரமான பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருந்தான்ல கனசரேத் பட்டணத்துல. அப்ப அந்த பிசாசு பிடிச்சவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகள்லாம் செதறுது. அப்ப அது கேக்குது, பர்மிஷன் கேக்குது.
எங்களை அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி, எங்க அனுப்பிடுங்க, எங்களை வந்து ஒரு பன்னிக்குள்ள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கு. பன்னி நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்திருக்குல்ல. அப்போ இவர் என்னங்கிறாரு, ஆண்டவர் என்னன்றாரு, சரி போ அப்படின்றாரு. உடனே அந்த பிசாசுகள்லாம் வெளியே வந்துட்டு அள்ளறி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த பன்னிக்குள்ள பூந்துக்குச்சு. இப்ப டீச்சர் எனக்கு நான் சொன்னது எனக்கு அவருக்கு, ஒரு பிசாசு பன்னிக்குள்ள போறதுக்கு கூட பர்மிஷன் கேட்கும். ஒரு பன்னிக்குள்ள நுழையிறது கூட என்ன ஆகணும், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பன்னியவே தொட முடியுதுன்னா, அவருடைய பிள்ளைய தொட அவர்கிட்ட கேட்காம வர முடியுமா? சரி, அப்ப ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வருது, ஒரு பலவீனங்கள் வருகிறது, ஒரு போராட்டங்கள் வருகிறது. அப்ப அந்த போராட்டத்துக்கு மத்தியில அங்க ஆண்டவர் யோபுடைய லைஃப் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மகன் உறுதியா நிற்பான் அப்படின்னு சாத்தான்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை என் மகன் தாங்குவான், அதுக்குள்ளேயும் அவன் விசுவாசத்தை காத்து கொள்ளுவான், அப்பயும் அவன் உத்தமனா இருப்பான், அப்பயும் அவன் நிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஒரு போராட்டமே நமக்கு அனுப்பப்படுதுங்க. அப்ப அந்த போராட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா யோபுக்கு தெரியாது, அந்த புக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு, யோபு கிட்ட. ஏன்னா அவரு வந்து ஃப்ரெஷ், அவருக்கு தெரியாது மேல பரலோகத்துல என்ன நடந்துச்சு. தேவதூதர்களும் போனாங்க, சாத்தானும் ஒரு பக்கம் போனான், தேவதூதர்களும் ஒரு பக்கம் போறாங்க, சாத்தான் உள்ள பூந்துகிட்டு போயிட்டு நம்மளை பத்தி குற்றம் சொல்றான். அப்ப அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு, அவன் வரான், எல்லாத்தையும் செய்யறான். ஆனா தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவும் இல்லை. ஆண்டவர் அதே சமயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அழிய விடல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை அழிக்க அவர் யாரையும் பயன்படுத்துவதில்லை, நம்மை உருவாக்க பயன்படுத்துகிறார். ஆமென். God doesn't use anything or anybody to destroy us but to build us. நம்மை உருவாக்குகிறார். தாயின் கருவுல உருவாக்கும் போல கர்த்தர் இந்த உலகத்துல உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உகந்த பாத்திரமாய் நான் உருவாகி கொண்டிருக்கிறேன், நான் மறுரூபமாய் கொண்டிருக்கிறேன். அவருடைய முக சாயல் எனக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல நாமும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் எழும்பி நின்று, எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். பிசாசு வகை தேடி யாரை டச் பண்ணலாம், எந்த செகண்ட்ல இந்த லேடி மாட்டுவாங்க, எந்த செகண்ட்ல இவர் மாட்டுவாரு, எப்படி வகை தேடி சுத்திட்டு இருக்கான். கையில இருக்கிற மொபைல் மூலமா வரலாம், நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துல சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் மூலமா வரலாம், ஏதோ ஒரு இடத்துல எப்படி இவர்களை வகை தேடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். மொபைலை வச்சு, மொபைல்னாவே பிசாசுன்றாங்க நிறைய. மொபைல்னா பிசாசு கிடையாது. மொபைலை பயன்படுத்தி ஆண்டவர் ஆராதிக்கவும் செய்யலாம், செய்திகள் கேட்கலாம், நிறைய பிப்ளிக்கல் ரிசர்ச் பண்ணலாம், இதுவும் செய்யலாம், தப்பும் செய்யலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? What we choose, we have to choose wisely for the good things. எனவே நல்ல காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தும் பொழுது தேவன் நன்மையானவைகளை நம்ம வாழ்க்கையில் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க. அதனாலதான் இங்க பாருங்க, ஆண்டவர் எல்லா தீமையும் நன்மையா மாத்துறாரு. எல்லா தீமையும் நன்மையா மாறும். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்தாதான் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, உன் தீமைகள் அனைத்தையும் நான் நன்மையாய் மாற பண்ணுவேன். இருதயத்திலே திடமனதாய் ஆயத்தமாய் காத்திரு. யோபுவை போல உத்தமத்திலே நிலை நின்று பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது உத்தமத்திலே நிலை நிற்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 1 மடங்கா வராது, 2 மடங்கா வரும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரே, நீங்க 2 மடங்கா ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 1 மடங்கல்ல, 2 மடங்கு. என்னுடைய உத்தமத்துல நான் நிலை நிற்பேன், தேவனை நான் நம்பி காத்திருப்பேன், அவர் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வார். எனவே நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலத்த அதிசயங்களை செய்ய போகிறார். எனவே கண்களை மூடிக்கொள்ளுங்க, நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, எல்லாத்தையுமே நன்மையா மாற பண்ணுங்க ஆண்டவரே. பிரச்சனைகள் வேளையில உத்தமத்தை காத்துக்கொண்டு நிற்க கர்த்தர் எங்கள் கால்களை பலப்படுத்த வேண்டுமாய் சொல்லி செபிக்கிறோம். எங்களை ஆயத்தமாய் காத்திருக்கிறோம், முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பும் ஆண்டவரே. எங்கள் பல வருஷமா ஆண்டவரே இடைந்து கிடக்கிற எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. நீர் கட்டளை கொடுத்தா நடக்கும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே, எல்லாம் மாறிடு ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காய் பேசும்படிக்காய் சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and have a nice day. God bless you.